ஸ்ரீ குரவே நமஹ. குரு கடாட்ச சித்திரஸ்து. உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் கிடைக்கப் பெற்று வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். மக்கள் மனதில் அன்பு மலர்ந்து பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குரவே நமஹ. நம்ம இந்த பதிவில் குரு பயிற்சி அப்படின்ற ஒரு அற்புதம் வாய்ந்த குரு பகவானுடைய அவருடைய காரகத்துவம் ப்ளஸ் அவருடைய நன்மை, அவருடைய மேன்மை, அவர் மனிதருக்கெல்லாம் என்ன நன்மைகள் செய்கிறார், அவரால் யாரெல்லாம் நன்மை அடையப் போகிறார்கள் அப்படின்றத இந்த குரு பயிற்சியினுடைய பதிவாக நம்ம இப்போ பார்க்கலாம். குரு பகவான் அப்படின்றவர் மிகப்பெரிய ஒரு உன்னத கிரகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் போற்றி பாதுகாக்கப்படுகிறார். இப்போ நவக்கிரகம் அப்படின்றதில் 9 கிரகங்கள் அப்படின்றத நம்ம பேசுகிறோம், எல்லாருக்கும் தெரியும். சூரியன், சந்திரன், அங்காரகன், சௌமியன் எனப்படுகின்ற புதன், பொன்னவன் என்கின்ற குரு பகவான், சுக்கராச்சாரியார் என்கின்ற சுக்கர பகவான், மந்தக்காரகன் என்கின்ற சனி பகவான், யோகக்காரகன் அப்படின்ற ராகு பகவான், ஞானக்காரகன் என்கின்ற கேது பகவான் அப்படின்ற அடிப்படையில் 9 கிரகத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம், நிறைய கேட்டிருப்போம், பேசுகிறத கேட்டிருப்போம். சனி பகவானுடைய பயிற்சியை பற்றி நம்ம ரொம்ப அலாதியாக நம்ம அவரை தேடி தேடி போய் வழிபாடு செய்வோம். ஏன் அப்படின்னா சனி பகவான் மேலே கொஞ்சம் பயம் அதிகம். ஏன்னா அவர் நிறைய தீமைகளையும் செய்வார் அப்படின்றத எல்லாரும் நம்ம ஒரு எண்ணம் கொண்டு இருக்கிறதுனால சனி பயிற்சி அன்று சனி பகவானை பயமுடன், பக்தி பரவசத்துடன் கூடிய பயமுடன் நம்ம வழிபாடு செய்வோம். ஆனால் பொன்னவன் குரு பகவான் அப்படின்ற ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் ஆன்மீக காரகன் அப்படின்றதையும் புத்திர காரகன் அப்படின்றதையும் நம்ம உணரணும். இப்போ ஒரு லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றது குறிக்கப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் அந்த 5ஆம் இடத்திற்கு முழு ஆதிபத்தியம் தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் தான், பொன்னவன். இவருக்கு விசேஷ குணங்கள் உண்டு. தான் நின்ற ஸ்தானத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகளாக பார்க்கக்கூடிய தத்துவத்தை உடையவர் இந்த குரு பகவான். அந்த குரு பகவான் பார்க்கும் இடம் அலாதியாக ஒரு மேன்மை பொருந்திய இடமாக மாறும். ஒரு உதாரணத்துக்கு அவர் சிம்ம ராசியில் குரு இருக்கிறார். சிம்ம ராசியிலிருந்து தனுசு ராசியை 5ஆம் பார்வையாக பார்ப்பார். 7ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பார். 9ஆம் பார்வையாக மேஷராசியை பார்ப்பார். அப்படின்ற ஒரு அடிப்படையில் லக்ன ரீதியாக ஆய்வு செய்யும்போது அவர்களுக்கு பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்றத தெரிந்து கொண்டு அந்த இடம் நல்ல ஒரு முறையில் முன்னேற்றங்கள் அடையும். 10ஆம் இடமாக இருந்தால் அவருடைய தொழில் அபிவிருத்தியாகும். 5ஆம் இடமாக இருந்தால் புத்திரம் அபிவிருத்தியாகி புத்திரத்தால் நன்மை பெருகும். 9ஆம் இடமாக இருந்தால் நல்ல பாக்கியம் பெருகும். இதனுடைய அடிப்படையில் குரு பகவானுடைய பார்வை மிக கருணையான பார்வை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சாக்ஷாத் திருமூலர் பரம்பொருள் அந்த சிவனை வழிபாடு செய்து நிறைய பாடல்கள் கொடுத்துருக்கிறார். அதன் அடிப்படையில் குருவுக்குன்னு ஒரு பாடல் கொடுத்துருக்கிறார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே அப்படின்ற அடிப்படையில் குரு பகவானை போற்றி வணங்குகிறார். இப்போ குரு பகவானுக்கு தேவதையாக இருப்பது தின்முக கடவுள் தக்ஷணாமூர்த்தி அப்படின்றத ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ குரு ஒருவருக்கு தோஷமாக இருந்தால் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தென்முக கடவுளாக இருக்கின்ற சிவனுடைய அவதாரமாக, சிவனுடைய சுரூபமாக இருக்கின்ற தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்யும்போது குரு கிரகத்தால் ஏற்படுகின்ற தீமைகள் அகன்று மிகுந்த நன்மையும் மேன்மையும் தரும் என்பது நிதர்சனமான உண்மையாக கருதப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி எப்போது வருகிறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அதாவது 2ஆம் தேதி 6வது மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை மதியம் 2:25 இது நாள் வரை மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் கடகராசிக்கு பிரவேசமாகிறார். அதாவது கடகராசியில் இருக்கின்ற புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அடியெடுத்து வைக்கிறார். அந்த புனர்பூசம் என்பது குருவோட நட்சத்திரமே. 27 நட்சத்திரங்களில் குரு பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. புனர்பூசம், விசாகம், புரட்டாதி.
அதி அற்புதம் வாய்ந்த இந்த நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றத ஸ்ரீ ராமபிரான் அவதார தினமாக நட்சத்திரமாக நாம் எல்லாம் கொண்டாடி வழிபாடு செய்கின்றோம். விசாக நட்சத்திரம் அப்படின்றத மிகவும் உன்னதமான கருணையான அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையாவாக இருக்கின்ற சிங்கார வேளாளராக இருக்கின்ற நமக்கெல்லாம் கந்தனாக அருளி கொண்டிருக்கின்ற குமர குருவரனாக அனைவருக்கும் குருவாக இருக்கின்ற இந்த முருகக் கடவுளுடைய அவதார நட்சத்திரமாக நாம் வருட வருடம் போற்றி பாராட்டி அனைத்து முருகன் ஆலயத்திலையும் அனைத்து சிவன் ஆலயத்தில் உள்ள முருகர் சன்னதியிலையும் மிக விசேஷமாக அபிஷேகங்கள், அலங்காரங்கள், தோடச உபச்சாரங்கள் செய்து இந்த கந்த பெருமானுடைய அருளை பெறுகின்றோம். அதன் அடிப்படையில் இந்த 3 நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற இந்த குரு பகவான் இவருடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னு ஒரு ஆழ்ந்த ஒரு ஆய்வுக்கு நம்ம செல்லும்போது குரு பகவான் பார்க்கும் இடமெல்லாம் ஒரு புனிதத்தன்மையாக ஆகிறது. ஏன்னா இந்த குரு பகவான் ஒரு கற்றல், அதாவது ஒரு கல்வி, கேள்வி, ஞானம், மேலும் பல விதத்தில் புதுமையான ஒரு அனுபவத்தை தரக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த குரு பகவான் இருக்கிறார். மேலும் அவர் பூமி காரகனாகவும் பூமியில் விளையக்கூடிய பொருட்களுக்கு காரணமாகவும் இருக்கிறார். நாம் உண்ணுகின்ற உணவாகவும் இருக்கிறார். அந்த உணவுக்கு தேவையான அனைத்து ரசத்தையும் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு பகவான். அதனாலேயே இந்த குரு பகவானை மிஞ்சிய ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்றத நிறைய வேதங்கள், இதிகாச நூட்கள் இதெல்லாம் சொல்கின்றது. அதனுடைய அடிப்படையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசமாகிறார். இந்த கடகராசியில் ஒரு ஆண்டு முழுவதும் இருந்து இந்த கடக ராசிக்கு உண்டான அனைத்து நன்மையையும் அனைத்து வித மேன்மையையும் தர இருக்கின்ற இந்த குரு பகவானுடைய பார்வை கடகராசியிலிருந்து 5வது பார்வையாகவும் 7வது பார்வையாகவும் 9வது பார்வையாகவும் பார்ப்பார். 9வது பார்வையாக மீனராசியை பார்ப்பார், 7வது பார்வையாக மகர ராசியை பார்ப்பார், 5வது பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்பார். ஆக பார்க்கின்ற இடங்கள் அனைத்தும் நல்ல ஒரு கருணையான ஒரு மேன்மை பொருந்திய ஒரு ராசியாக இருக்கிறது. இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் உன்னதமான வாழ்வை இந்த குரு பகவான் தர காத்திருக்கிறார். இதனுடைய அடிப்படையில் இந்த குரு பகவான் புத்திர காரகனாக இருக்கிறார். புத்திர சந்தான சௌபாக்கியம் வேணும் அப்படின்னா இந்த புத்திர காரகன் ஜாதகத்தில் நல்ல முறையில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் ஒருவருடைய ஜாதகத்தில் புத்திரம் ஸ்தானம் வலுப்பெற்று அவருக்கு சந்ததி விருத்தியாகும். அதனுடைய அமைப்பில் குரு பகவான் மிகவும் மேன்மை பொருந்திய ஒரு நிலையில் இருப்பார். அதனுடைய அடிப்படையில் இந்த கல்வியும் இந்த ஞானத்தையும் தரக்கூடிய இந்த குரு பகவான் மேலும் நமக்கு ஆன்மீக அறிவையையும் அந்த குருவினுடைய ஞானத்தையும் உணரக்கூடிய தன்மையும் தரக்கூடியவர் இந்த குரு பகவான். ஏன் அப்படின்னா நாம் உண்ணுகின்ற உணவை ஜீரணமாக்கி அந்த ஜீரணத்தை ரசமாக்கி அனைத்து வித நாடி நரம்புகளிலும் பாய்ச்சி வியாபித்திருக்கின்ற இந்த உயிர் ஆற்றலை ஓங்கி வளர்க்கக்கூடிய ஒரு உன்னத நிலையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய காரகத்துவத்தில் ஆன்மீகம், கருணை, அதுக்கப்புறம் நிறைய ஞானங்கள், மேன்மை பொருந்திய யோகங்கள், பல விதத்தில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த குரு பகவானை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இந்த சொன்ன நான் அந்த கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்றது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த கிழமை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா குருவும் செவ்வாயும் எந்த இடத்தில் சேர்ந்திருந்தாலும் அல்லது சப்தம பார்வையாக பார்த்திருந்தாலும் குரு மங்கள யோகம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும் அல்லது சப்தம பார்வையாக பார்த்திருந்தாலும் சந்திர மங்கள குரு சந்திர யோகம் கஜ கேசரி யோகம் என்ற அடிப்படையில் நம்ம இதை பற்றி பேசுவோம். அதனுடைய அடிப்படையில் செவ்வாய்க்கிழமையில் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்ற ஒரு நிகழ்வு ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். யாருமே இந்த செவ்வாய்க்கிழமையை தவற விடாதீங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகனையோ அல்லது இந்த குரு பயிற்சி யாகங்கள் நடக்கின்ற கோயில்களிலேயோ சென்று அங்கு அமர்ந்து இந்த பூஜை முழுவதையும் பார்த்து ஒரு நல்ல மேன்மையான பலனை அடையக்கூடிய ஒரு நாள் தான் இந்த செவ்வாய்க்கிழமை.
இந்த செவ்வாய்க்கிழமையை யாரும் தவற விடாதீர்கள். இந்த குரு பெயர்ச்சி குரு மங்கள யோகமாக செயல்பட காத்திருக்கிறார். அனைத்து ராசிகளுக்கும் குரு மங்களத்தையும் உண்டு பண்ணி 12 ராசிகளுக்கும் அனைத்து பண தேவைகளையும் அனைத்து தன தேவைகளையும் தர காத்திருக்கிறார் இந்த குரு பகவான். இவருடைய பெயர்ச்சியில் நாம் அனைவரும் இந்த குரு பகவானை வழிபாடு செய்து இன்னும் மென்மேலும் நல்ல ஒரு வாய்ப்பையும் ஒரு அமைப்பையும் பெற்று கருணையும் பெற்று நம்முடைய மனதில் அன்பு விதைத்து அனைவருக்கும் நன்மை செய்கின்ற இந்த குரு பகவானை பணிந்து வழிபாடு செய்வோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ அகத்தீஷா. ஸ்ரீ குரவே நமஹ.